பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். இன்று நம்மோடு சமூக பணித்துறை மாணவர்கள் வேர்ல்ட் அல்சைமர்ஸ் தினத்தை முன்னிட்டு மாணவர்களின் கருத்துக்களை நம்மோடு பகிர இணைகிறார்கள். அழகப்ப பல்கலை சமுதாய வானொலி நிலை நேயர்களுக்கு வணக்கம். கிருபாகரன். நாங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் ஒர்க், அதாவது சமுதாய பணித்துறையிலேருந்து வர்றோம். இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு அல்சைமர்ஸ் டே. இதை எதுக்காக அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அல்சைமர் அப்படிங்கிற டிசீஸ் பற்றின விழிப்புணர்வை மக்களுக்கு எடுத்துரைக்கிறதுக்காக அனுசரிக்கிறாங்க. ஸோ அது குறித்த விழிப்புணர்வுகளை எங்களுடைய மாணவர்கள் ஒவ்வொருத்தங்களாக அவங்களுக்கு எடுத்துரைப்பாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மகேஷ். இப்போ நான் உங்கள்கிட்ட எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, அல்சைமர் டிசீஸை பற்றி பேச போகிறேன். அல்சைமர் டிசீஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூளை தேய்மானம். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஞாபக மறதி எதை அல்சைமர் டிசீஸ்னு சொல்கிறோம். இது யாராருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, அபோவ் ஏஜ் 65, 65 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தான் இந்த நோய் வரும். மிடில் ஏஜஸுக்கும் வரலாம். காரணம் எதுனாலும் கேட்டிங்கன்னா, ட்ரக்ஸ் அடிக்ஷன் அந்த பர்சனுக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்ஓரியன்டேஷன். அந்த பர்சன் எங்கே இருக்காங்க என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. நேரம் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, சுத்தமாக தெரியாது. தென் பார்த்தீங்கன்னா, அந்த பர்சனாலிட்டி சேஞ்சஸ் இருக்கும். அவங்களுக்கு இது எதனால் பாதிப்படையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெயினில் செரிப்ரம் கார்டெக்ஸில் அன்வான்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்கனால இந்த டேமேஜஸ் உருவாகுது. அல்சைமரியாஸ் வர காரணமாக இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜோன்ஸ் இனியா. ஆர்ஜின் ஆஃப் அல்சைமர் டிசீஸை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அல்சைமர் டிசீஸை ஃபஸ்ட்டு டிஸ்கிரைப் பண்ணவர் யார் அப்படின்னா, அலாய்ஸ் அல்சைமர். அவர் ஒரு ஜெர்மன் ஃபிசிஷியன். 1906 அவர் இதை டிஸ்கிரைப் பண்ணார். அவருக்கு ஒரு பேஷண்ட் இருந்தாங்க. அவங்களோட பேர் அகஸ்டி டி. அவங்களோட 50வது வயசுக்கு மேலே அவங்களுக்கு மனநோய், அதாவது மென்டல் இல்னஸ் இருக்கிறது மாதிரி தெரிஞ்சிருக்கு. அவங்க 1906 இறந்தும் போயிட்டாங்க. இறந்ததுக்கப்புறமா பிரேத பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது அவங்களோட மூளையில் கெட்ட புரதங்கள் தேங்கி இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதுதான் இந்த நோய்க்கும் அவங்க இறந்ததுக்கும் ஒரு வகையில் காரணம் அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. அவர் ஐடென்டிஃபை பண்ணதுனால அவரோட பேரையே அந்த டிசீஸ்க்கும் பேராக வச்சுட்டாங்க. அப்புறம் அந்த பேஷண்ட்டோட நேம் அகஸ்டி டி அப்படிங்கிறதுனால அந்த டாக்டர் ஷார்ட் ஃபார்மில் ஏடி அப்படின்னு இந்த டிசீஸை மென்ஷன் பண்ணுறாரு. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராஜேஸ்வரி. இந்த அல்சைமர் டிசீஸை பற்றி, அது எதனால் வருது, அதோட காரணங்களை பற்றி நான் சொல்ல வரேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஏஜ் ஃபேக்டர் 65 எபோவ் 85 வரைக்கும் இந்த டிசீஸ் வருது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹெட் இன்ஜரி, அதாவது நம்ம போகையில் ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா அதை பார்க்காம விட்டுட்டோம்னா அது நாள் போக்கில் பார்த்திங்கன்னா அந்த டிசீஸ் வர காரணமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அன்ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், அதாவது நம்ம ஸ்மோக்கிங், ஆல்கஹால், அப்புறம் ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறோம்ல, அதனால் இந்த அல்சைமர் டிசீஸ் வர காரணமாக இருக்குது. அதர் காம்ப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஒபிசிட்டினா நம்ம பருமன் அடைகிறது. அடுத்து ஹை பிளட் ப்ரெஷரு, ஹை கொலஸ்ட்ரால், அப்புறம் பிரெயினில் பேட் ப்ரோட்டீன் செக்ரிகேட் ஆகிறனால, அதாவது சுரக்கிறனால இந்த அல்சைமர் டிசீஸ் வர காரணமாக இருக்குது. தேங்க்யூ. என் பெயர் பாரதி கண்ணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா, சிம்டம்ஸ் ஆஃப் அல்சைமர் டிசீஸ். லாங் டர்ம் மெமரிஸ்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். இப்போ ரீசெண்டாக முன்னாடி காலையில் எழுந்திரிச்சோன்னா நம்ம என்ன பண்ணோம் அது ஞாபகம் இருக்காது. மிஸ்பிளேஸ் ஆஃப் ஐட்டம்ஸ், ஒரு பொருளை எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு பால் பாக்கெட் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்கணும், கிச்சன் ரூம் வைக்கணும், அந்த மாதிரி இல்லாமல் கை எங்கே போகுதோ அவங்கள கொண்டு வச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட நேம்லாம் கேட்டால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்கள்ட்ட இன்றைக்கி என்ன நாள், என்ன நேரம், அந்த மாதிரி எதுவும் கேட்டால் அவங்களுக்கு அதை பற்றி தகவல் எதுவுமே தெரியாது. அவங்களோட ஒரு தொடர்ச்சியான அவங்க காலையில் இருந்துச்சா என்ன பண்ணுவாங்க, அந்த வேலையை பற்றி எதாவது கேட்டால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அன்றாட செய்கிற செயல்களை கேட்டாலே அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன பிரச்சனையை சால்வ் பண்ணுறது கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க ரொம்ப சந்தேகத்தனமாகவே இருப்பாங்க. ஒரு பொருள் ஏதாவது காணட்டா அவங்க பக்கத்துலேயே தான் இருக்கும், அவங்க தேடி பார்க்காம நம்ம மேலேயே சந்தேகப்படுவாங்க. வீட்டில் உள்ளவங்ககிட்டே ரெஸ்ட் அதிகமாக தேவைப்படும். தூக்கம் இல்லாமல் நைட்டு பூரா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரிலாம் அல்சைமர் டிசீஸில் சிம்டம்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்க இந்த வியாதி ரொம்ப முத்திருச்சுன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை யாருன்னு கேட்பாங்க. அவங்க சன்னாக இருந்தாலும் சரி, அவங்க ரிலேட்டிவ் யாராக இருந்தாலுமே
இவங்க யார் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவங்க என்ன பேசுகிறோம், நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னு எதுவுமே அவங்களுக்கு புரியாது. நம்ம பேசினாலும் அதுக்கேற்ற ரிப்ளை வந்து திருப்பி தரமாட்டாங்க ஒழுங்காக. அவங்களோட நடை எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நடக்க முடியாத அளவுக்கு ஆயிடுவாங்க. அன்ஃபவுண்டட் எமோஷன் அப்படின்னா வந்து அவங்களுக்கு நம்ம எமோஷனை புரிஞ்சுக்கிற தன்மை வந்து கிடையாது. எந்த நேரத்தில் அழுகணும், எந்த நேரத்தில் சிரிக்கணும், அந்த மாதிரி வந்து புரிஞ்சுக்கிறக்கூடிய தன்மை வந்து இழந்துருவாங்க. அவங்கள வந்து நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கிறோன்னு. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் செந்தூரி. நான் வந்து என்ன அல்சைமர் டிசீஸை பற்றி ஒரு ட்ரீட்மெண்ட், அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு அதை பற்றி சொல்ல வந்திருக்கேன். இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா மெடிகேஷன்ஸ், ஆனால் மெடிகேஷன்ஸ் வந்து அவ்வளோவா எஃபெக்டிவாக இல்லை. ஸோ அடுத்து என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தா செல்ஃப் கேர்னால் நம்மளோட ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். ஸோ நம்ம உடம்பை நம்ம எப்படிலாம் எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம், அதே மாதிரி நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் தான் அந்த டிசீஸை வந்து க்யூர் பண்ணுறதுக்கான ஒரு வழி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் நம்ம ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறனாலையும் ஹெல்த்ஃபுல்லாக சாப்பிட்றனாலையும் கரெக்ட் டைமுக்கு தூங்குறனாலையும் தான் அந்த மறதி நோயிலேருந்து நம்மளை ஓரளவுக்கு ப்ரிவென்ஷன் பண்ணிக்க முடியும். முழுவான தீர்மை வந்து கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை மேனேஜ் பண்ணிட்டு போகலாம். ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணுறது, அப்புறம் ஸ்மோக்கிங் பண்ணுறது, ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றத ஓரளவுக்கு தவிர்த்தோம்னா இந்த மறதி நோயிலேருந்து நம்மளை ப்ரிவென்ஷன் பண்ணிக்கலாம். நான் சொன்ன சிகிச்சை எல்லோரும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். வணக்கம், என்னுடைய பேர் கிருபாகரன். அல்சைமர்ஸ் அப்படிங்கிற டிசீஸ் பற்றி ஓரளவுக்கு எங்களால் எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் எடுத்துரைக்க முயற்சி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நாங்கள் கண்டிப்பாக நம்புகிறோம். ஸோ இந்த டிசீஸ்க்கு வந்து பெரிய அளவு ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாது. இந்த டிசீஸோடைய சிம்டம்ஸை வந்து கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். நம்ம வீட்லேயும் நம்ம பக்கத்து வீட்லேயோ இல்லை நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லையோ வந்து இந்த வயசானவங்களை வந்து நம்ம நிறைய பேர் சந்திச்சிருப்போம். இதில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு இருந்திருக்கும். நம்ம பார்த்துருப்போம். இத்தனை நாள் வந்து நமக்கு அது தெரியாமல் இருந்திருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம். இனிமேலாச்சும் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கான காரணம் வந்து இந்த அல்சைமர்ஸ் அப்படிங்கிற டிசீஸ்னால தான். அவங்கள வந்து நம்ம தப்பு சொல்லி எந்த யூஸும் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்படி அந்த அல்சைமர் டிசீஸால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பேஷண்ட்ஸை மரியாதையாக நடத்துவோம், அனுசரணையாக அவங்கள பார்த்துக்குவோம். அதுதான் வந்து நம்மளால் அதிகபட்சம் அவங்களுக்கு செய்யக்கூடிய இது. இதை மட்டும் செஞ்சோம்னாலே எனக்கு தெரிஞ்சு அது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். இதை வந்து இந்த நாளில், அதாவது அல்சைமர்ஸ் டேயில் உங்கள் எல்லார் மத்தியிலையும் எங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் ஒர்க் சார்பில் எடுத்துரைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நாங்கள் எல்லோரும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். நன்றி. இந்த அழகான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு அமைத்து கொடுத்த எங்களுடைய துறை தலைவர் டாக்டர் முருகன் சார் அவர்களுக்கு வந்து இந்த தருணத்தில் நாங்கள் நன்றி சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கோம். அதே மாதிரி எங்களுக்கு இந்த நிகழ்வு வந்து இந்த அளவுக்கு சிறப்பாக அமைகிறதுக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நிலையத்திற்கும் நேயர்களாகிய உங்களுக்கும் எங்களுடைய நன்றியை இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறோம். கடைசியாக உங்களிருந்து விடைபெறுவது MSW செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் கார்த்திக்.